83 வருஷம் கழிச்சுங்க இந்த தேர் இப்போ தான் ஓட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 3 தலைமுறை தாண்டி இப்போ நாங்கள் முயற்சி பண்ணி இந்த தேர் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் 21வது தலைமுறை பட்டம் கட்டி உடம் பிடிச்சி தேர் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். பொதுமக்கள் எல்லாரும் திருப்தியாக சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஊர் மக்களே எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இது அரியலூர் ஜமீனுக்காக சொந்தமான கோயில். நான் 21வது தலைமுறை. என்னோட பேர் கார்த்திகேயன், ஜமீன் வாரிசு நானும். அவருடைய இப்போ பதவியேற்று இருக்காரு இல்லையா? ஆமாம், அவர் மாமா, தாய் மாமா. அவர் உங்களுக்கு தாய் மாமா. சரிங்கண்ணா. நீங்கள் இந்த அரியலூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவருங்களாண்ணா? ஆமாம், எங்கள் அம்மா அரியலூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவங்க. என் பேர் சண்முகராஜ். சண்முகராஜ். அரியலூர் சமஸ்தானத்தில் 23வது வாரிசு நான். வணக்கம், நாங்கள் அரியலூர்ல இருந்து பேசுறோம். இந்த தேர் 83 வருஷம் கழிச்சு இழுக்கிறாங்க. இந்த தேர் வயசு என்னது? என் வயசு 16. ரைட். ரொம்ப வருஷம் கழிச்சு இழுக்கிறதுனால ஊர் பாய்ஸ்லாம் கொஞ்சம் வைப்பா இருக்காங்க. அப்புறம் தேர் கொஞ்சம் பரபரப்பா இழுத்துட்டு இருக்காங்க. முளைக்கு தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் போலீஸ்க்கும் அவங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ தியாகிடா நீ. ஆனா அப்புறம் உங்க டீமை பத்தி சொல்லு. எங்க டீம் தடல் பாய்ஸ் எல்லாம். தடல் பாய்ஸ். ஓகே. நாங்க தான் அரியலூர், எங்களுக்கு அடையாளம் அரியலூர் தான் சொல்லு. ஐயா சொல்லுங்க ஐயா. நாங்க தான் அரியலூர், எங்களுக்கு அடையாளம் அரியலூர் தான். பாண்டா பயலுங்க. மனமா படிப்போம், மனமா சாமி கும்பிடுவோம். சரி, அவ்வளவுதான். என்ன படிக்கிற? நான் 10th. எந்த ஸ்கூல்ல படிக்கிற? மான்ஃபோர்ட். சரி, ரைட். மான்ஃபோர்ட் தானே? வீடியோ உங்களுக்கு போகுது, உங்க பிரின்சிபல் சார் போகுது. வாங்க மாறி. 83 வருஷம் கழிச்சு ஒப்பாய் தெரிஞ்சுக்கிறேன். இது நாங்க சிறப்பாக கொண்டாடுறோம். நாங்க எல்லாம் சவுப்பு சட்டை வச்சிருக்கேன். சவுப்பு வச்சு நாங்க சிறப்பாக கொண்டாடுறோம். கிட்டத்தட்ட 283 பேர் இருக்கணும் ஒரு சட்டை. என்னண்ணா நாங்க சிறப்பாக கொண்டாடுறோம். உங்களோட வயசு என்னம்மா? என்னோட வயசு 20. இந்த தேர் இழுத்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? 83 வருஷம் ஆகுது. ஓகே. எந்த ஊர் நீங்க? அரியலூர் தான். இந்த 83 வருஷம் ஏன் நிப்பாட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுக்குன்னு தெரியல. 83 வருஷம் அப்ப நானே பிறக்கல, அதனால எனக்கு தெரியாது. இப்ப பிறந்துட்டீங்களா? 23 வயசு ஆகுதுல்ல? யாரும் சொல்லலையே. யாரும் சொல்லல. இல்ல, எனக்கும் தெரியாது. ஆனா இதுக்கு அடுத்த வீடியோல நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். எல்லாம் பிஸியா இருக்காங்க. ஏன் என்னன்னு சொல்லிட்டு இந்த நிர்வாகிகள்கிட்ட அப்புறம் கோயில் சார்ந்தவங்க எல்லாத்தையும் கேட்டு இது பண்றோம். சரி, இன்னைக்கு காலேஜ் போறீங்களா நீங்க? ஆமா, நான் போயே ஆகணும். ஆனா தேருக்காக போக மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. போலாமா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 83 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற தேர் கட்டடிச்சுட்டு போவீங்களா? சரி, எப்படி இருக்கு? காலையில இருந்து இருக்கீங்களா, எப்படி இருக்கு தேர்? சூப்பரா இருக்கு. போட்டோஸ்லாம் எடுத்திருக்கீங்களா? கண்டிப்பா போட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருக்கோம். சரி, ஓகே தேங்க். ஐயா வணக்கம். வணக்கங்க. பேர் சொல்லுங்க, இந்த திருவிழா பற்றி சொல்லுங்க. சுவாமிநாதன். 83 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தேர் நடக்குது அரியலூர்லேயே. தேருன்னா இப்போ ஜனங்களுக்கு இப்போதான் தெரியுது. அரியலூர் ஜனங்களுக்கு தேருன்னா என்ன அப்படிங்கிறது தெரியுது. அம்பாலோடைய அனுகிரகம் ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்பாலை நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சரிங்க. உங்களுடைய பங்களிப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கூழ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க. இப்போ நாங்கள் குலதெய்வக்காரங்க, அரியலூர் லோக்கல் குலதெய்வம். ஆமாம், ஒப்பிலாத அம்மனுடைய குலதெய்வம் எங்களுக்கு குலதெய்வம். அம்பாலை மனசார வேண்டிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். இந்த திருவிழாங்கிறது இது எங்களுக்கு குலதெய்வம் கோயில். நாங்கள் காலங்காலமாக இங்கே கோயிலில் சாமி மட்டும் தான் கும்பிட்றோம். இப்போ தான் 83 வருஷம் கழிச்சு எங்கள் தாத்தாவோட தலைமுறைக்கு அடுத்து இப்போ தான் முத எங்கள் சொந்த பந்தத்தோடு நாங்கள் அந்த தேர் திருவிழாவை கொண்டாடுறோம். இந்த தேர் வருதுங்கிறது அரியலூரில் தான் ஃபஸ்ட்டு வாட்டி. அதுக்கப்புறமேட்டு இப்போ பொதுமக்கள்லேருந்து அரியலூர்லேருந்து எல்லா இந்த கோயிலுக்கான குலதெய்வங்கள் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே இன்றைக்கி ஒரு வாரமாக இங்கே தங்கியிருந்து எல்லாம் மண்டபடி பூஜைலேருந்து எல்லாமே நடந்து இன்றைக்கி இந்த தேர் சிறப்பாக நடக்குது. இந்த தேர் நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரியலூரில் அருள்மிகு ஒப்பிலாத அம்மன் கோயில் திருத்தேரின் பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. 83 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நானும் சின்ன குழந்தையிலேருந்து இங்கே தான் இருக்கேன், இதே தெருவில் தான் இருக்கேன். தேர் வீதி உலா வர தெருவில் தான் இருக்கேன். இன்ன வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது யாருக்குமே 83 வயசு இருக்குமான்னு தெரியல. அப்போ எல்லாருமே ஃபஸ்ட் டைம் என்ன மாதிரி எல்லாருமே ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறாங்க. இந்த தேர் வருஷம் தொடர்ந்து நடைபெற்றால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு கேட்டுக்கிறேன் கோயில் நிர்வாகத்தை. நன்றி. இது சிறப்பாக நடத்த ஜமீன் குடும்பத்திற்கு எங்களது மனமார்ந்த நன்றி. குதிரை கதை பார்த்தீங்கன்னா ஜெமின் ஐயா வந்தாங்கன்னா அந்த குதிரை முன்னாடி வருங்க ஐயா. முன்னாடி வரும். ஆமாங்க. எப்படி நம்ம சினிமா படங்கள்லாம் அந்த ஊர் தலைவர் வந்தாங்கன்னா ஒரு வண்டியில் ஒரு இது வண்டி வரும். அதே மாதிரி ஜமீனோ அவங்க வாரிசோ அந்த இது வந்ததுன்னா அந்த குதிரை முன்னாடி வந்தது இவங்க வந்தாங்கன்னா ஜமீன் வராங்கன்னு அர்த்தம். அதான் ஐதீகம். அதை இந்த திருவிழாவில் இது காமிக்கிறோம். இதை நீங்க தான் பராமரிக்கிறீங்களா? நான் தான் பராமரிக்கிறேன். எவ்வளோ நாளாக பராமரிக்கிறீங்க? சுமார் ஒரு வருஷமா பராமரிக்கிறோம். என் பேர் மோகன். குதிரை பேர் என்ன? குதிரை பேர் ஒப்பலாமணி.
ஒப்பிலாமணி அம்மன் பேரே வச்சு. ஓகே, நன்றிண்ணே. நன்றி வாங்க ஐயா. எல்லா ஊர்லேயும் நம்ம தேரை பார்த்துருப்போம். அரியலூர் நகரத்துக்குள்ளே ஒரு தேரை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம்னா அது வந்து நம்ம ஒப்பிலாதம்மன் கோயில் தேர் தான். 83 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் சைடில் ஏதாவது ஒரு பஞ்சு போடுங்க பார்ப்போம். சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கணும், ஃப்ளெக்ஸ்னா நம்ம ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரியலூர்னா ஒரு தேர் இருக்கணும், அந்த தேர் ஒப்பிலாமன் கோயில் தேராக இருக்கணும். அதே மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கு. தரமான செய்கையாக இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களோட கூட்டம் ஆர்ப்பரிக்கிற மாதிரி இருக்குது. நாம் சொல்ல வேணாம், வீடியோக்குள்ளே நீங்களே வந்து பாருங்கள் தேர்னா எப்படி இருக்குன்னு நம்ம காட்டிட்டோம். இனி வருஷம் இந்த தேர் நம்ம அரியலூர் வைப்ஸ்லேயும் வரும், அரியலூருக்குள்ளேயும் வரும். தொடர்ந்து பாருங்கள், நிறைய வீடியோ இருக்குது.